திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 128 ஆரமணி வாரை திருவானைக்கா தல திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளி செய்தது வரிசையில் பார்த்துக்கிட்டு வரோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர்ந்து போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு போடுற பதிவு. இதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆரமணி வாரை பீரியற மேலிட்டு ஆடவர்கள் வாட துறவோரை ஆசை மடல் ஊர்வித்து ஆளும் அதிபார பாலித படிர தனமானார் காரலகம் நீழல் காதலவும் ஓடி காதும் அபிராம கயல் போல காலன் உடல் போட தேடி வரும் நாளில் காலை மறவாமல் புகழ் வேணும். பாரடைய வாழ்வித்த ஆரபதி பாச சாமல் கலாப பரியேறி பாய்மத கபோலத்தனோடு இகலம் முன் பாடி வரும் ஏழை சிறியோனே. பாய்மத கபலத்தனோடு இகலம் முன் பாடி வரும் ஏழை சிறியோனே. சூரர் புற சூரை கார சூரர் காவர் கார இளையேனல் புனல் மேவும் தோகை திருவேலை கார தமிழ் வேத சோதி வளர்க்காவை பெருமாளே. சோதி வளர்க்காவை பெருமாளே. பார்த்தீங்களா, அருமையான திருப்புகழ். இந்த திருப்புகழில் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அவருடைய மனக்கவலையை முதல்ல கொட்டிடுறார். நான் இந்த மாதிரியெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சனே, இப்படியெல்லாம் இருந்த என்னை விட்டுடாத அப்படின்னு சொல்லி பாடுறாரு. ஆரம் அணிவாரை பீரி அற மேலிட்டு ஆடவர்கள் வாட. இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். துறவோரை ஆசை மடல் ஊர்வித்து ஆளும் அதிபார பாலித படிர தனமானார் கார் அலகம் நீழல் காது அளவும் ஓடி காதும் அபிராம கயல் போல காலன் உடல் போட தேடி வரும் நாளில் காலை மறவாமல் புகழ்வேனோ. மேற்கொண்ட அழகிய கயல் மீன் போன்ற கண்கள் போல கொலைத்தொழிலை கொண்ட அந்த மாதிரியான பெண்களோட நான் என்னை அறியாமல் இது மாதிரிலாம் நான் ஈடுபட்டிருந்தேன். யமன் உடலை விட்டு என் உயிரை பிரிப்பதற்காக தேடி வருகின்ற தினத்தில் உன் திருவடிகளை மறக்காமல் சொல்லும் பாக்கியத்தை பெறுவேனோ. இப்படியெல்லாம் இருந்தாலும் என்ன அந்த நேரத்தில் உன்னுடைய திருவடியை நினைக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுங்க அப்படின்றாரு. நான் இப்படி இருந்துட்டேன், என்ன திருத்தி நல்வழிப்படுத்துங்க அப்படின்றாரு. அழகான வரிகள் பாருங்க.
காலன் உடல் போட தேடி வரும் நாளில் காலை மறவாமல் புகழ்வேனோ. யமன் உடலை விட்டு என் உயிரை பிரிப்பதற்காக தேடி வருகின்ற தினத்தில் உன் திருவடிகளை மறக்காமல் சொல்லும் பாக்கியத்தை பெறுவேனோ. பாரடைய வாழ்வித்த ஆரபதி பாத சாமல கலாப பரியேறி உலகம் முழுவதும் வாழ்விக்கும் சர்வராஜன் ஆதிசேஷனையும் தன் கால்களில் கட்டவல்ல பசுந்தோகை வாகனமான மயிலாகிய குதிரை மேல் ஏறி, அந்த மயிலை குதிரைக்கு ஒப்பா சொல்கிறார் பாருங்க. பசும் தோகை வாகனமான மயிலாகிய குதிரை மேல் ஏறி, ஒரு மயில் அந்த வேகத்தில் பறக்குதுன்னா குதிரை வந்து வேகமாக பறக்கிறது ஓடுறத சொல்கிறாங்க. அந்த வேகம் கொண்ட குதிரையோட இதுக்கு ஈக்குவலாக அந்த மயிலை சொல்கிறார். வேகம் மயிலாகிய குதிரை மேல் ஏறி அப்படின்ட்டு பாய் மத கபோலத்தானோடு இகலாம் முன்பாடி வரும் ஏழை சிறியோனே. முன்பொரு காலத்தில் மதம் கொண்ட மத்தகத்தை உடைய விநாயகரோடு மாறுபட்டு வளைந்தோடி வருகின்ற பாடி ஓட்டம் ஆகிய விளையாட்டை ஆடிய ஏழை இளையவனே. சூரர் புற சூறைக்கார சுரர் காவற்காரா, சூரர்களுடைய ஊர்களை சூறையாடி அழித்தவனே, தேவர்களுக்கு காவற்காரனாய் விளங்குபவனே. பார்த்துக்குங்க, நம்மளுடைய துன்பம் துயரத்தை துடைக்கக்கூடியவரும் முருகப்பெருமான் தான். நம்மளுக்கு எந்த தீங்கும் வராதபடி காவல் காக்கிறதும் அவர் தான். ஆகையினால அவருடைய திருவடியில் நம்மளுடைய துன்பம் துயரத்தை எல்லாம் போட்டுட்டு, முருகா நான் இந்த வேலையாக போகிறேன், எப்போதும் எனக்கு வழித்துணையாகவும் காவலாகவும் எனக்கு விளங்கணும் முருகா அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டணும். அருமையாக சொல்லியிருக்காரு. ஏனல் புனம் மேவும் தோகை திருவேலைக்காரா, பசுமையான திணைப்புணத்தில் இருந்த மயில் போன்ற அழகிய வள்ளியுடன் பொழுதுபோக்கில் காவல் இருப்பவனே. அந்த மாதிரி தான் திணைப்புணத்துக்கு காவல் இருக்கிறாங்கன்னா கூடவே போய் இவரும் காவல் காத்து நின்றார். என்ன பண்ணுறது, காதலிக்கிறார் இல்லையா, அந்த மாவுக்கு துணையாக இவர் கூட காவல் காத்துக்கிட்டு இருக்கார். தமிழ் வேத சோதி வளர் காவை பெருமாளே, தமிழ் மறையாகிய தேவாரத்தை திரு ஞான சம்பந்தராக தோன்றி அருளிய ஜோதி மூர்த்தியே, வளரும் திருவானை காவல் வீட்டிருக்கும் பெருமாளே. திருப்புகழை ஏன் என்னை படிக்க சொன்னாருன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி ஒரு சந்தோஷப்படுறேன். ஞானசம்பந்தரை அப்படி நீ புகழ்றியடி, ஞானசம்பந்தரை அப்படி நீ ஆராதிக்கிறியே, நீ வந்து முருகனை வந்து விட்டுட்டியே அதிகமாக படிக்காமல் கும்பிடாமல். அந்த முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்தன், உன்னை அப்படி விட்டுட்டு இப்படி வந்து பிடிச்சிக்கினார் பத்தியா, நீ முருகனை தான் கும்பிட்ற, முருகப்பெருமானை வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு சொன்னார். அதை வந்து திருப்புகழை படித்த பிறகு தான் ஒவ்வொரு பாடல்கள்லையும் அருணகிரிநாதர் அழுத்தம் திருத்தமாக பாருங்கள். தமிழ் மறையாகிய தேவாரத்தை திரு ஞான சம்பந்தராக தோன்றி அருளிய ஜோதி மூர்த்தியே, வளரும் திருவானைக்காவில் வீட்டிற்கும் பெருமாளே அப்படின்றார். சுதி சுத்தமாக அப்படி ஒரு தமிழை வேறு யாராலையும் பாட முடியாது. அது ஞான சம்பந்தருக்கே உரியதானது. அந்த சாதாரி பண்ணில் பாடி பாருங்க, அப்படி ஒரு பாடல். சாதாரி பண்ணில் அப்படி பூந்து விளையாடி இருப்பார். சாதாரி பண்ணை அதிகமாக யாரும் உபயோகப்படுத்தலை. அந்த மாதிரி அந்த சாதாரி பண்ணை அப்படி கரைச்சி குடித்தவர் நம்ம ஞான சம்பந்த பெருமான். அது யார்? தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தானே. தமிழை இன்னும் ஊற்றுறதுக்கு சொல்லவா கேட்கணும். அருமையாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் படிக்கலைன்னா நம்மளுக்கு தெரியுமா? யமன் வந்து உடலை எப்படி சொல்கிறார் பாருங்க. காலன் உடல் போட தேடி வரும் நாளில். எவ்வளோ அருமையான தமிழ் வார்த்தை. என்ன போடுறதுக்கு தேடின்னு வருவான். அந்த நேரத்தில்
உன் திருவடிகளை மறக்காமல். இதுதாங்க முக்கியமான வார்த்தை. இதை நம்ம எப்போதும் அறியாதவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஞாபகத்தில் வச்சிக்கக்கூடிய ஒன்று. நம்மளுடைய நிலை தவறி இருக்கும்போதும் நம்மளுடைய மனமும் புத்தியும் சிந்தனையும் தவறாமல் இருக்கணும். முருகப்பெருமான அந்த நேரத்துலையும் நம்ம நினைக்கக்கூடிய கூப்பிடக்கூடிய நாவும் ஒத்துழைக்கணும். இதுதான் முக்கியம். தேடி வருகின்ற தினத்தில் உன் திருவடிகளை மறக்காமல் சொல்லும் பாக்கியத்தை பெறுவேனோ. முருகா, நம்ம சுய சிந்தையோடு இருந்தால் தானே நினைக்க முடியும். அப்போ நாம் அந்த வயசான காலத்தில் கூட அந்த சுய சிந்தனையோடு நல்ல ஞாபக சக்தியோடு இருக்கணும், இறைவனை நினைக்கணும் அப்படின்றத அருமையாக சொல்கிறாரு. முருகா முருகா முருகான்னு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே உயிர் பிரியணும் அப்படின்றத, உன்னுடைய திருவடியை தரணும் அப்படின்றத அருமையாக சொல்கிறார். திருவடிகளை மறக்காமல் சொல்லும் பாக்கியத்தை பெறுவேனோ முருகா அப்படின்னுட்டு இந்த பாடலை எல்லாம் பாடுங்க. முருகப்பெருமானுடைய திருவடி தரிசனம் பரிபூர்ணமாக கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். இப்போ சேர்த்து எழுதின பாடலை பாடும். ஆரமணி வாரை பீரியர மேலிட்டாடவர்கள் வாட துறவோரை ஆசை மடலூர்வி தாளுமதிபார பாலித படிரத்தனமானார் காரலக நீழர் காதலவு மோடி காது மபிராம கயல் போல காலனுடல் போட தேடி வரு நாளில் காலை மறவாமற் புகழ் வேணோ பாரடைய வாழ்வி தாரபதி பாச சாமல கலாப பரியேறி பாய்மதக போல தானோடிகளாமுற் பாடி வருமேழை சிறியோனே சூரற்புற சூரை காரசூரர் காவர் சூரற்புற சூரை காரர் சூரர் காவர் கார இளவேனர் புனமேவும் தோகை திருவேலை கார தமிழ் வேத சோதி வளர்காவை பெருமாளே சோதி வளர்காவை பெருமாளே சோதி வளர்காவை பெருமாளே பாய்மதக போல தானொடிகளாமுற் பாடி வருமேழை சிறியோனே சூரற்புற சூரை காரசூரர் காவர் கார இளவேனர் புனமேவும் தோகை திருவேலை கார தமிழ் வேத சோதி வளர்காவை பெருமாளே சோதி வளர்காவை பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஊரு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுறவங்க பண்ணுங்க. பண்ண முடியாதவங்க தினந்தோறும் ஒரு பூ எடுத்து முருகப்பெருமான் படத்தில் வச்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை போய் பாருங்கள். நாளைய தினம் வைகாசி விசாகம். அனைவரும் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் வச்சும் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதலை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமான் ஓடி வந்து நம்மளுக்கு துணை செய்யணும்னு இந்த அருமையான திருப்புகளை கேட்டு முருகப்பெருமான் நம்மளுக்கு எப்போ பாதுகாப்பு அரணாக முருகப்பெருமான்
அசுரர்களை அழித்து தேவர்களை காக்க வந்தவன் நம்மளையும் காக்க வருவான்னு சொல்லிட்டு இந்த திருப்புகழை பாடுங்க. பாடும் பணியே பணியாய் அருள்வாய்னு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழை நம்மளுக்கு பாடும் பணியே பெரும் பணியாக கொடுத்துருக்காரு. திருப்புகழை பாடுன்னு எங்கள் அப்பா என்னை ஆணையிட்டார். திருப்புகழை படித்த பிறகு தான் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு. அதனால் திருப்புகழை பாடுங்க, விருப்பத்தோடு பாடுங்க, உங்களுடைய எண்ணமெல்லாம் நிறைவேறும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.